ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் எப்படி சுவையான சிக்கன் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஃப்ரை செய்ய தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 1/2 kg. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி மாவு சோள மாவு 2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு கடலை மாவு வந்து ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிரும் ஒரு 1/2 கப்பு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. குழம்பு மசாலா சாம்பாரும் தனியா பவுட்ரு அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பவுட்ரு, அப்புறம் உப்பு, பெப்பர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற பொருள். இது இருந்தால் நம்ம டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் 1/2 கப் எடுத்துருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், பெப்பர், சால்ட்டு, சாம்பார் பொடி, தனி மிளகாத்தூள், இதெல்லாம் இதோட பரட்டிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடணும். 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு எடுத்து வச்சுருக்கலாம், அரிசி மாவு சோள மாவு கடலை மாவு, அதை போட்டு பரட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டா நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு தயிரை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சால்ட்டு, பெப்பர், தனி மிளகாத்தூள், சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட லெமன் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தயிரே ஆட் பண்ணதால் நான் விட்டுட்டேன். தயிர் வந்து 1/2 கப்புக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு லெமன் வந்து ஒரு 1/2 லெமன்லேருந்து 1 லெமன் வரைக்கும் பிழிஞ்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா மேக்னெட் ஆகிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வச்சுட்டு ஆயில் வந்து டீப் ஃப்ரைக்கு தேவையான ஆயில் நான் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதோட வந்து நம்ம வச்சுருக்க மாவெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து 1/2 கப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் ஃப்ளார் மாவையும் அரிசி மாவு 2 ஸ்பூனும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நான் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். அது 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது செய்கிறது பார்த்திங்கன்னா பயங்கர சிம்பிளான விஷயந்தான். இது சட்டுன்னு செய்யக்கூடிய டிஷ்ஷு தான். இப்போ உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸில் செய்யணும்னா இது மாதிரி செஞ்சிடலாம். இது பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சிக்கனாக ஒன்றா போட்டுக்கலாம். ஆயில் இது மாதிரி வந்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேகும் போது வந்து சிம்மில் வச்சுக்கணும். திருப்பி நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு 1 மினிட்க்கு முன்னாடி நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எடுக்கணும். நம்ம ஃப்ரை ஐட்டம் எல்லாமே செய்யும் போது ஃபஸ்ட்டு ஹீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஐட்டத்தை போடும்போது சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளே வேகும். நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி நீங்கள் நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு 1 மினிட் முன்னாடி வந்து அதை திருப்பி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆயிடும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? இங்கே பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா சமையல் தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது வந்து பயங்கர ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவசரம்னா 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற விடலாம். அதோட டேஸ்ட் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ 2வது பேட்ச் போட்டுக்கலாம். இதையும் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இதையும் எடுத்தாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு.
அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதோட பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிக்கன் நான்வெஜ் சாப்பிடும்போது கூட வந்து ஆனியன்ஸாக சாப்பிடுங்க. ஏன்னா வந்து இது சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து பயங்கர ஹீட் ஆகும். அதுக்கு வந்து கூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், இது மாதிரி ஆனியன்ஸ் வந்து அப்படியே சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.